சொல்றாங்க. அது எப்படி அந்த நடவடிக்கை? காவல் ஆய்வாளரின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீங்க நோட்டீஸ சர்வ் பண்றதுன்னா என்ன? வீட்டுல ஒட்டிட்டு போனாலும் முடிஞ்சு போச்சு, ஒட்டிட்டு போக வேண்டியதானே, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எதுக்கு போறீங்க? ஆகவே இந்த அரசாங்கம் ஏன்னா ஈவே ராமசாமி நாயக்கரை சரியான முறையில சீமான் அவர்கள் விமர்சித்து வர்றதுனால ஈவே ராமசாமியின் கைக்கூலிகள் இந்த மாதிரி மோசமான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க நடவடிக்கை. நான் ஒரு விஷயம் சொல்றேன், கோர்ட்டில் இருக்கிற கேஸு சட்டப்படி நீதிமன்றம் நடத்தட்டும். ஆனால் எல்லாரோட கவனத்துக்காக சொல்றேன், சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் தி கான்சென்சுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ அடல்ட்ஸ் இஸ் நாட் எ கிரிமினல் ஆக்ட்னு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதனால சட்டம் அதோட கடமை செய்யட்டும். ஆய்வாளர் என்னத்துக்கு அதிக்கிரமத்தில் ஈடுபடணும்? ஆகவே இந்த அரசாங்கம் அவங்களால தாங்க முடியல. ஈவே ராமசாமி நாயக்கரோட பொய் உருவத்தை கொஞ்சம் கொஞ்சமா சிதைத்து கொண்டு இருக்கிறார் சீமான். அதனால நீங்க அனாவசியமா அவரை இந்த மாதிரியா கொடுமைப்படுத்துறீங்க. இல்ல, இதுக்கு காரணம் யாரு? முதல்ல ஆட்சிக்கு வந்த உடனே இந்த திராவிடியன் ஸ்டாக் 67ல என்ன வேலை செஞ்சீங்க? எல்லா பள்ளிக்கூடத்திலையும் நீதி போதனை வகுப்பை கேன்சல் பண்ணீங்க. அறம் செய்ய விரும்புங்கிறத எடுத்தீங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்ங்கிறத எடுத்தீங்க. ஆகவே தீய சக்திகள் ஆட்சிக்கு வந்த காரணத்தால் 67ல இருந்து சோஷியல் நன்னடத்தை கெட்டு போச்சு, வீணா போச்சு. திராவிடியன் ஸ்டாக்க தமிழ்நாட்டில இருந்து அடித்து விரட்டாமல் இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கிற பாலியல் வன்முறையை நிறுத்த முடியாது.